ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி நாளைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். கௌரி மேடம் டிவியில இப்போ ஃபிளாஷ் நியூஸ் பார்க்குறாங்க. அதுல அவங்க அகாடமில ட்ரைனிங் எடுக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் குடி போதையில ரகலை பண்ணினாங்க அப்படின்னு டிவி நியூஸ்ல சொல்றாங்க. இதை பார்த்த உடனே கௌரி மேடம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் சிவகாமி வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து சிவகாமிட்ட விசாரிக்கிறாங்க. உன்னோட மருமக என்னமோ ஐபிஎஸ் ட்ரைனிங் போயிருக்கிறான்னு சொன்னா, ஆனா அவ குடி போதையில ரகலை பண்ணிருக்கிறா, டிவி நியூஸ்ல காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமிக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிருது. ட்ரைனிங் அகாடமில நடக்கிறத காமிக்கிறாங்க. கௌரி மேடம் இப்போ சந்தியா, சேட்டன், ஜோதி 3 பேருமே கூப்பிடுறாங்க. நீங்களாம் ஒரு பொறுப்பான ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசர்ஸ் மாதிரியா நடந்துக்கிறீங்க அப்படின்னு திட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் குடி போதையில எல்லாட்டையும் சண்டை போட்டுருக்கிறீங்க அப்படின்னு திட்டுறாங்க. சந்தியா நடந்த உண்மையா சொல்றாங்க. கௌரி மேடம் சொல்றாங்க, நீங்க சொல்ற விளக்கம் எனக்கு புரியுது, ஆனா அந்த டிவி நியூஸ்ல வரதை யாரால நிப்பாட்ட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களை பத்தின நியூஸ் வரப்ப இந்த அகாடமிக்கு தான் அது கெட்ட பேரு அப்படின்னு சொல்றாங்க. ஜோதி சொல்றாங்க, டிவி நியூஸ்ல எங்களை பத்தி தப்பா சொல்றாங்க மேடம், அவங்க பொய் சொல்றாங்க, உண்மையிலே நடந்த உண்மை அது கிடையாது மேடம் அப்படின்னு சொல்றாங்க. கௌரி மேடம் அப்துல்ல திட்டுறாங்க, ஒரு கேப்டனா இருந்து உங்களோட டீம் மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்றத நீங்க கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு திட்டுறாங்க. கௌரி மேடம் சொல்றாங்க, என்னோட ஹையர் ஆபீசர்ஸ்க்கு நான் தான் இப்ப பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு கோபப்படுறாங்க. இன்னொரு முறை இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணினீங்க அப்படின்னா உங்க எல்லார் மேலேயும் நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போறாங்க கௌரி மேடம். அடுத்ததா சரவணன் போனை பாக்குறாரு. அங்க வந்து பார்த்தா சந்தியாவோட மிஸ்டு கால் இருக்கு. இத்தனை தடவை கால் பண்ணிருக்கிறாங்க சந்தியா, ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கால் பண்றாரு சரவணன். சந்தியா நடந்த உண்மைகளை இப்போ சரவணன்ட்ட சொல்றாங்க. சரவணன் சந்தியாவுக்கு ஆறுதல் சொல்றாரு. இதுல உங்க தப்பு எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. தப்பு பண்ணவங்கள ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா நீங்க கண்டிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான், நீங்க உங்களோட கடமையை தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். சிவகாமி சரவணன்ட்ட சந்தியா பத்தின நியூஸ் வந்ததை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. இதுக்காக தான் நான் ஐபிஎஸ் ட்ரைனிங்கும் வேணாம் எதுவும் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. நீ தான் உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி அவளை ட்ரைனிங்க்கு அனுப்பி வச்ச அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தியா என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாங்க சிவகாமி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.